ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ராமாயணத்துல இருக்க குட்டி ஸ்டோரி அதோட மாரல் என்னன்னு பார்க்கலாம். லக்ஷ்மணனின் 14 ஆண்டுகால தூக்கம். ராமாயணத்தில் ராமர் மற்றும் சீதைக்காக லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த 14 ஆண்டுகளும் லக்ஷ்மணன் ஒரு நிமிடம் கூட தூங்கவில்லை என்பது ஒரு வியப்பான உண்மை. ராமரையும் சீதையையும் காப்பதற்காக தூக்கத்தை துறக்க விரும்பிய லக்ஷ்மணன் தூக்கத்தின் தேவதையான நித்திரை தேவியிடம் வரம் கேட்டார். வனவாசத்தின் முதல் இரவில் ராமரும் சீதையும் ஓய்வெடுக்கும்போது லக்ஷ்மணன் வில்லேந்தி காவல் காத்து கொண்டிருந்தார். அப்போது அவரிடம் வந்த நித்திரை தேவியிடம் லக்ஷ்மணன் வைத்த கோரிக்கை, தாயே, என் அண்ணன் ராமரையும் அண்ணி சீதையையும் வனவிலங்குகளிடமிருந்தும் அரக்கர்களிடமிருந்தும் காப்பதே என் ஒரே தர்மம். நான் தூங்கினால் என் கடமை தவறிவிடும். எனவே இந்த 14 ஆண்டுகளும் எனக்கு தூக்கமே வராமல் வரம் கொடு என்று வேண்டினார். நித்திரை தேவி லக்ஷ்மணனிடம், இயற்கையின் விதியை யாராலும் மாற்ற முடியாது. ஒருவருக்கான தூக்கத்தை மற்றொருவர் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உனக்கு இந்த வரத்தை தர முடியும். உனக்கு பதிலாக யாராவது 14 ஆண்டுகள் தூங்க சம்மதிப்பார்களா என்று கேட்டார். லக்ஷ்மணன் உடனே தன் மனைவி உர்மிளாவை நினைத்து கொண்டார். நித்திரை தேவி அயோத்திக்கு சென்று உர்மிளாவிடம் விஷயத்தை கூறினாள். தன் கணவரின் கடமைக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த உர்மிளா, தாயே, என் கணவருக்காக அவரது 14 ஆண்டுகால தூக்கத்தையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சம்மதித்தார். இதனால் லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் விழித்திருந்து ராமருக்கு சேவை செய்தார். அதே சமயம் உர்மிளா அயோத்தியில் 14 ஆண்டுகள் ஆழ்ந்த உறக்கத்தில், அதாவது யோக நித்திரையில் இருந்தார். இந்த அரிய தியாகத்தால்தான் தூக்கமே இல்லாத ஒருவரால் மட்டுமே கொல்லப்பட முடியும் என்ற வரம் பெற்ற ராவணனின் மகன் இந்திரஜித்தை லக்ஷ்மணனால் போரில் வெல்ல முடிந்தது. இந்திரஜித் பெற்ற வரம் என்னவென்றால், 14 ஆண்டுகள் தொடர்ந்து தூங்காத ஒருவனால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்பதுதான். உலகில் அப்படி யாரும் இருக்க முடியாது என்று இந்திரஜித் நினைத்தான். ஆனால் லக்ஷ்மணன் இந்த வரத்தின் மூலம் அவனை வீழ்த்தினார். மாரல்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. 1. கடமை, டெடிகேஷன் டு டியூட்டி. லக்ஷ்மணன் தன் சுகபோகங்களை விட தன் அண்ணனுக்கு செய்யும் சேவையையே முதன்மையாக கருதினார். ஒரு லட்சியத்திற்காக தன் தூக்கத்தை கட்டுப்படுத்தும் மன உறுதி அவருக்கு இருந்தது. நாம் ஒரு பெரிய இலக்கை அடைய விரும்பினால் தற்காலிக சுகங்களை தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். 2. சைலண்ட் சாக்ரிஃபைஸ். ராமாயணத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணன் புகழப்படுகிறார்கள். ஆனால் 14 ஆண்டுகள் கணவரை பிரிந்து அவருக்காக தூக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு அரண்மனைக்குள்ளேயே முடங்கி கிடந்த உர்மிளாவின் தியாகம் மிகப்பெரியது. பல வெற்றிகளுக்கு பின்னால் வெளியில் தெரியாத பலரின் மௌனமான தியாகங்கள் ஒளிந்திருக்கும். அவர்களை அங்கீகரிப்பது அவசியம். 3. ஒவ்வொன்றிற்கும் ஒரு விலை உண்டு. நித்திரை தேவி லக்ஷ்மணனிடம் சொன்னது போல இயற்கை சமநிலையை விரும்புகிறது. லக்ஷ்மணன் விழிக்க வேண்டுமென்றால் மற்றொருவர் தூங்க வேண்டும். வாழ்வில் நாம் எதை பெறுகிறோமோ அதற்கு ஈடாக ஏதோ ஒன்றை இழந்தே ஆக வேண்டும். இலவசமாக எதுவும் கிடைப்பதில்லை. 4. தர்மமே வெல்லும். ரைச்சியஸ்னஸ் லீட்ஸ் டு விக்டரி. லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் தூங்காமல் இருந்தது பின்னாளில் இந்திரஜித்தை வெல்ல உதவியது. அவர் செய்த தியாகம் அவருக்கு ஒரு சூப்பர் பவரை தந்தது. நாம் செய்யும் நல்ல காரியங்களும் எடுக்கும் கடின முயற்சிகளும் ஒருபோதும் வீணாவதில்லை. அவை சரியான நேரத்தில் நமக்கு வெற்றியை தேடி தரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குட்டி ஸ்டோரியில பார்க்கலாம். டாடா, பாய்.